जी का ब्लड आ रहा, ब्लड नीचे से ब्लड आ रहा, बैठ जाइए, दे दो। क्यों नहीं कर सकता? क्यों नहीं कर सकता? क्यों नहीं कर सकता? मेरे को प्यार चाहिए अभी, स्टे फ्री, दे दो प्यार। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். சூதாட்டம் எத்தனையோ குடும்பங்களை காவாங்கிய சூதாட்ட கிளப், கசினோ என்று கூறுவார்கள். இந்த நாட்டை கசூனோவாக மாற்றிவிட்டார் நரேந்திர மோடி. கடந்த 11 ஆண்டுகளாக பிரைவேடைசேஷன் என்கிற பெயர்ல, மொனோபொலி என்கிற பெயர்ல தன்னுடைய நண்பர்களுக்கே அனைத்து துறைகளையுமே ஒதுக்கி கொடுத்த நரேந்திர மோடி, எத்தனையோ நபர்கள், எத்தனையோ எக்ஸ்போர்ட்ஸ்கள் இவருக்கு எச்சரிக்கை கொடுத்தால் கூட, எச்சரிக்கையாக இருங்கள், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையை ஒரே நபருக்கு கொடுக்க கூடாது, ஒரு சில நபர்கள் கையில் அனைத்து பவருமே கொடுக்கக்கூடாது என்று கூறும்போது நரேந்திர மோடியுடைய டயலாக் என்ன? மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ். கவர்மெண்ட் கொஞ்சமாக இருக்கணும், கவர்னன்ஸ் சூப்பர்விஷன் மற்றும் தான் அரசாங்கம் பார்க்கும். பிரைவேட் கையில் கொடுத்துருங்க, அடானி கையில் கொடுத்துருங்க, அம்பானி கையில் கொடுத்துருங்க. ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், போர்ட்டாக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், இம்போர்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் பப்ளிக் செக்டர்ஸ், அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள், அதையும் பறித்து அதையும் இந்த தனியார் கையில் கொடுத்து விடுங்க. ஏராளமானவர்கள் எச்சரித்தார்கள். அந்த வார்னிங், நீங்க செய்யறது தவறு, இந்த நாட்டை சூதாட்ட களமாக மாற்றி விடுகிறீர்கள் என்று கூறியது இன்னைக்கு உண்மையாகிவிட்டது. இந்த காட்சிகளை பாருங்கள். நேற்றிலிருந்து 1300க்கும் மேற்பட்ட பிளைட்ஸ்கள் வெறும் இண்டிகோ ஏர்லைன்ஸை சார்ந்த பிளைட்ஸ்கள் மட்டுமே பறக்கவில்லை. ஒரு தனியார் கம்பெனி இந்த நாட்டு அரசாங்கத்தை மண்டி போட வைத்திருக்கிறது. ஒரு தனியார் கம்பெனி அரசாங்கம் போட்ட திட்டத்தை மதிக்காமல், நாங்க போடுறதுதான் சட்டம், நாங்க எப்படி சட்டத்தை எழுத சொல்றோமோ அப்படிதான் எழுத வேண்டும் என்று கூறிய அந்த கதையை நீங்க கேட்க போறீர்கள். இது வெறும் ஏர்போர்ட்களுக்கான கதை மட்டுமல்ல. இதற்கு மேல் வருங்காலத்தில் டெலிகாம், டிரான்ஸ்போர்ட், பெட்ரோலியம், கோல், மைனிங் எதுவாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் இப்ப விவசாயத்தையும் அடமான வைக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அவர்கள் பார்த்து விட்டார். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே சூதாட்ட களமாக மாறிவிட்டது. நீங்களும் நானும் வெறும் வேடிக்கையாளர்கள் மட்டும்தான், வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நரேந்திர மோடி இந்தியாவை ஒரு சூதாட்ட களமாக மாற்றிவிட்டார். அடானி, அம்பானி இது போன்ற பிரைவேட் கார்ப்பரேட் கையில் இந்த நாட்டை விற்றுவிட்டார். இன்னைக்கு அரசாங்கம் நினைத்தால் கூட இந்த நாட்டை சரிபார்க்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய கவனத்திற்கு எந்த விதமான சட்டத்தை கொண்டு வந்தாலும் இது போன்ற தனியார் கம்பெனிகள் அரசாங்கத்தை யூட்டர்ன் அடிக்க சொல்லி, பல்டி அடிக்க சொல்லி, அவர்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே சாதிக்க தொடங்கிவிட்டார்கள். இண்டிகோ ஏர்லைன்ஸ் 1300க்கும் மேற்பட்ட பிளைட்ஸ்கள் கடந்த 24 மணி நேரத்தில், சிந்தித்து பாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஏர்போர்ட்லையுமே 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் வரை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிளைட் கேன்சல் ஆகி கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? திருமணமாக இருக்கலாம், தன்னுடைய வீட்டில் ஒரு குடும்பத்தினர்கள் உயிரிழந்திருக்கலாம், எமர்ஜென்சியாக இருக்கும், வேலைக்கு போகணும், ஏதோ பல விஷயங்கள், யாராலுமே எங்கேயுமே போக முடியவில்லை. இதனால் யாருக்கு நஷ்டம்? அப்பாவி மக்களுக்கு தான் நஷ்டம். ஆனால் யாரால் ஏற்பட்ட இந்த பிரச்சனை? அரசாங்கத்துடைய மிஸ்மேனேஜ்மெண்ட். அரசாங்கம் ஒரு தனியார் கம்பெனி கையில் அனைத்து மொனோபொலியுமே கொடுத்தது. டூலோபாலி என்று கூறுவார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி 2 கம்பெனிகளை நம்பிதான் இருக்கிறது. அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்தியன் ஏர்லைன்ஸையும் நீங்க தனியார் மயப்படுத்தி விட்டீர்கள், டாடா நிறுவனத்திற்கு வித்து விட்டீர்கள். வெறும் 18,000 கோடி ரூபாய்க்கு
இந்தியாவிற்கு சொந்தமான, அரசுக்கு சொந்தமான இந்த விமான சர்வீஸை கொடுத்து விட்டீர்கள். 82% விமான சர்வீஸ் ரெண்டு கம்பெனி கையில் தான். ஒரு பக்கம் இண்டிகோ, இன்னொரு பக்கம் இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா. இண்டிகோ நம்பர் 1 ஏர்லைன்ஸ். அங்க தும்மினால் ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும், அந்த அளவில் இந்த செக்டர். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் உங்களை மிகவும் ஆழமாக கூட்டி சொல்ல இருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இதில் ஒட்டுமொத்த நாட்டுடைய எதிர்காலமே மறைந்திருக்கிறது. அதனால் ஒரு துளி கூட, ஒரு நிமிடத்தை கூட மிஸ் பண்ணி விடாதீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோவை, எங்களுடைய சேனலை கடந்த 1.5 மாதங்களாக மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகே எழுதி இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்திற்கு தெரிவிக்கலாம். இண்டிகோ ஏர்லைன்ஸ், இதற்கான பிரச்சனை என்ன? எதற்காக இத்தனை ஃப்ளைட்ஸ்கள் கடந்த 24 மணி நேரத்திற்குள் கேன்சல் ஆகியிருக்கிறது? எதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஏர்போர்ட்லையுமே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கேரளாவை சார்ந்த ஒரு பயணி கதறுகிறார். அவருடைய மகளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. ஏர்போர்ட்ல சானிட்டரி பேட் கூட கிடைக்கவில்லை. இதே इंडिगो काउंटरல போய் அவர் கேட்கிறார், मेरे को पैड चाहिए, मुझे पैड चाहिए, मेरी बेटी के नीचे से खून रिस रहा है, எனக்கு சானிட்டரி பேட் தேவை, என் மகளுக்கு அந்த மாதவிடாய் வந்துருச்சு, ரத்தம் கொட்டுது. அந்த கவுண்டர்ல நின்றுட்டு இருக்க ஒரு பெண்மணி, நான் என்ன சார் செய்யட்டும், இந்த மாதிரி உதவியெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. திஸ் இஸ் வாட் த பிரைவேடைசேஷன், திஸ் இஸ் வாட் த பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஆன்சர் வில் பி. இதே அரசாங்கமாக இருந்திருந்தால் சட்டையை பிடிச்சு நீங்க கேட்டிருப்பீர்கள். அந்த அப்பாவுடைய நிலையை ஒரு முறை பாருங்கள். प्यार चाहिए, दे दो प्यार है। सिस्टर भाई, मेरा बेटी को प्यार चाहिए, मेरा बेटी का ब्लड आ रहा, ब्लड नीचे से ब्लड आ रहा, प्यार चाहिए, दे दो। हम ऐसे नहीं कर सकते। क्यों नहीं कर सकता? क्यों नहीं कर सकता? क्यों नहीं कर सकता? मेरे को प्यार चाहिए अभी। இது போன்ற ஒரு காட்சி அல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடியோஸ்கள் சோஷியல் மீடியாவில் ஃப்ளோட் ஆகி கொண்டிருக்கிறது. என்னுடைய அம்மா தவறிவிட்டார், போக முடியவில்லை, என்னோட காசில் எப்படியோ ஒரு டிக்கெட் எடுத்தேன், இந்த டிக்கெட் கேன்சல் ஆயிருச்சு, இன்னொரு ஃப்ளைட்டுக்கு போகணும்னா 48,000, 50,000, 60,000 சொல்றாங்க. பெங்களூர் டு டெல்லி வெறும் 3,000 ரூபாய் டிக்கெட், இன்னைக்கு 35,000 ரூபாய். சென்னை டு மும்பை வெறும் 5,000, 4,000க்கு நீங்க போயிடலாம், 6,000 ரூபாய் அதிகபட்சம். இன்னைக்கு 45,000 ரூபாய், 40,000 ரூபாய். நோ கண்ட்ரோல். அரசாங்கத்திடம் தன்னுடைய ஏர்கிராப்டே கிடையாது. அரசாங்கம் நினைத்தால் கூட அதை கண்ட்ரோல் செய்ய முடியாது. ஏன்னா டூலோபோலி, 2 கம்பெனிகள் கையில் ஒட்டுமொத்த இந்திய ஏவியேஷனை நீங்க எழுதி கொடுத்து விட்டீர்கள். இப்படித்தான் அடானி, இப்படித்தான் அம்பானி. இன்னைக்கு என்ன இண்டிகோ நினைத்தால் எந்த விஷயத்தை இண்டிகோ எடுத்து வைத்ததோ அதே விஷயத்தை தான் நாளைக்கு அடானி செய்வார், நாளைக்கு அம்பானி செய்வார். இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை, வார்னிங் சைன். ஆனால் என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்திய அரசாங்கம் எந்த விதமான பிளானிங்கும் இல்லாமல், எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஒரு புதிய சட்டத்தை திணித்தார்கள். என்ன சட்டம் இது? FDTL ரூல், ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் ரூல். பைலட்ஸ், விமானத்தில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ், அவர்களுடைய ஓய்வு எடுக்கக்கூடிய அவகாசம், இதை அதிகப்படுத்த வேண்டும் என ஃப்ளைட் சேஃப்டி மெஷருக்காக கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகுது. அஹமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆனது. 2 நிமிஷம் பறந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அந்த ஃப்ளைட் விமானம் கிராஷ் ஆனது. யாருமே தப்பிக்கவில்லை, ஒரே ஒரு நபர் தான் தப்பித்தார். அதற்கான
ரிப்போர்ட் கூட இதுவரை வெளிவரவில்லை. எதற்காக இந்த விமானம் கிராஷ் ஆனது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரியான விமான விபத்துகள் நடக்கக்கூடாது என்று இப்போ இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதனால் என்ன? இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா 36 மணி நேரம் பைலட் ஒரு வாரத்திற்கு 36 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஓய்வு எடுக்கணும். இப்போ புதிய சட்டப்படி 48 மணி நேரம் குறைஞ்சபட்சம் அவர் ஓய்வெடுத்தால் மட்டும்தான் அவர் மறுபடியும் பறக்கணும். ரெண்டாவது, நைட் ஹவர்ஸ், இரவு நேர அந்த பறக்கக்கூடிய நேரத்தை இன்னும் ஒரு 60 நிமிஷம் ரிலாக்ஸ் செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா நைட் லேண்டிங் இதற்கு முன்பு ஒரு வாரத்தில் 6 முறை ஒரு பைலட்டிற்கு கொடுக்கப்பட்டது. இப்போ வெறும் 2 முறை தான். ஒரு பைலட் வெறும் 2 முறை மட்டும்தான் நைட் லேண்டிங் செய்ய வேண்டும். இந்த அனைத்திற்கான காரணம் என்ன? சேஃப்டி அண்ட் மெஷர்மெண்ட். நிச்சயமாக மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு, ஏர்கிராஃப்டுக்கு பாதுகாப்பு, பயணிகளுடைய அந்த சேஃப் ஃப்ளைட்டிற்கான இந்த முடிவை இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி எடுத்தது. ஓகே, நல்ல விஷயம் தானே. ஜூன் மாதத்திலிருந்து இந்த பேச்சுவார்த்தையை நடக்கிறது. இண்டிகோ ஏர்லைன்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த புதிய சட்டத்தை கொண்டுட்டு வர்றோம். இந்த சட்ட பிரகாரம் நீங்கள் உங்களுடைய ஆட்களை அதிகரிக்கணும். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா இண்டிகோ போன்ற ஏர்லைன்ஸ் இது ஒரு பஸ் சர்வீஸ் மாதிரி ஆயிடுச்சு. கீழே இறங்க கூட விட மாட்டார்கள், பைலட்ஸ் கீழே இறங்க கூட மாட்டார்கள். அப்படியே டெல்லியில் இறக்கி அடுத்த ஃப்ளைட் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வரணும். அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரைஸ் ஜாபாக இருந்தது. அதனால் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் ஒரு நாளைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் மட்டுமே 2200 ஃப்ளைட்ஸ்களை கண்ட்ரோல் செய்கிறது. அதிலிருந்து பாதிக்கும் குறைவான ஃப்ளைட்ஸ் தான் ஏர் இண்டியா கையில் இருக்கக்கூடிய இந்த விமானங்கள். இதிலிருந்து ஒரு 10%, ஜஸ்ட் 10% விமானம் கேன்சல் ஆனால் கூட ஒரு நாளைக்கு 220 ஃப்ளைட்ஸ்கள் கேன்சல் ஆகும். ஆனால் நேற்றிலிருந்து இன்னைக்கு வரை 1300 ஃப்ளைட்ஸ்கள் இண்டிகோவில் கேன்சல் ஆகியிருக்கிறது. காரணம் என்ன? ஆட்களின் பற்றாக்குறை. புதிய சட்டம் வந்துருச்சு, அதிக ஆட்கள் தேவை. ஜூன் மாதமே கூறிவிட்டார்கள். இவர்கள் ரிக்ரூட் செய்திருக்கணும். ரிக்ரூட் செய்தார்களா? கிடையாது. அரசாங்கம் நம்ம சட்டை பையில அவங்க சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்கணும்னு சட்டம் எங்கேயும் எழுதலை. அவங்க சொல்லிட்டு போறாங்க, சட்டத்தை கொண்டுட்டு வந்து போறாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ அரசாங்கத்துடைய சட்டத்தை மதிக்காமல் ஜூன் மாதத்திலிருந்து எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டையும் செய்யாமல் இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியா அலட்சியமாக இருந்தது. இந்தியாவின் நம்பர் 1 ஏர்லைன்ஸ். திடீர் என்று 2வது ரூல் அவுட் நடக்கிறது நவம்பர் 1ஆம் தேதி. ஓகே, 2வது ரூல் அவுட்டில் பைலட்ஸ்களுடைய அந்த நான் கூறிய அந்த 36 hours, now it is 48 hours இதெல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. இப்பவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் இண்டிகோ 2 பேருமே இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. எந்த விதமான ரிக்ரூட்மெண்ட் நடக்கவில்லை. டிசம்பர் 5ஆம் தேதி ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இதை அமலில் கொண்டு வந்து விட்டது. அதாவது இப்பவும் பார்ஷியல் ரூல் அவுட் தான், இன்னும் 100% ரூல் அவுட் கிடையாது. அதுலேயே இந்த நிலை. அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த முறை பைலட்ஸ் எல்லாம் அந்த நேரம் முடிஞ்ச உடனே வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. க்ரூ வெளியில் வர ஆரம்பிக்கிறது. அங்கே வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஒட்டுமொத்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் படுத்துருச்சு. இண்டிகோ ஏர்லைன்ஸ் கை அப்படி தூக்கிட்டாங்க, எங்களால் முடியாது. இண்டிகோ ஏர்லைன்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் ஏராளமான எக்ஸ்கியூசஸ்களை கொடுக்க தொடங்குகிறார்கள். என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ்? கிளைமேட் காரணம், டெக்னிக்கல் ஃபால்ட், வேற ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் மக்களுக்கு எந்த விதமான சரியான பதிலும் கொடுக்க மறுத்து வருகிறார்கள். இட் வாஸ் அ ப்ரெஷர் டாக்டிக் ஆன் கவர்மெண்ட். மக்களுடைய கூச்சல், மக்கள் வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த தகப்பனாருடைய கதரெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். அது மாதிரியான ஏராளமான வீடியோக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து, இண்டிகோவை எதிர்த்து வெளிவர தொடங்கியவுடன் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் மக்களுடைய பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை வாபஸ் பெற்றுவிட்டது. அதாவது ஒரு தனியார் கம்பெனி ஜூன் மாதமே அவர்களுக்கு நீங்க இந்த விஷயத்தை எடுத்து வைத்து விட்டீர்கள். தனியார் கம்பெனி நீங்க பேசுறதை கேட்கல, நீங்க சொன்னதை கேட்கல. மக்களுடைய பாதுகாப்பிற்கான அந்த விஷயம் இப்போ தனியார் கம்பெனிக்காக, சாரி சார், we will take the rule back. We will take the rule back. And this is exactly what the problem with Adani, this is exactly the problem with Ambani also. And this is what
நரேந்திர மோடி had done to this country. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மிகவும் ஆழமான டீட்டெயில்ஸ் எங்களுடைய கையில் வந்திருக்கிறது. நீங்க பார்த்தீர்கள்னா டிசம்பர் 2ஆம் தேதி டிசம்பர் 3ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் திஸ் இஷ்யூ 150 200 ஃப்ளைட்ஸ்கள் கேன்சல் ஆனது. இதற்கப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா டிசம்பர் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 500 750 ஃப்ளைட்ஸ்கள் வரை கேன்சல் ஆகிறது. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரை கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ்கள் கேன்சல் ஆகியிருக்கிறது. டிஜிசிஏ உடைய ரிப்போர்ட் இதை தான் எடுத்து காட்டுகிறது. இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை புரிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பாருங்கள். எவ்வளோ நஷ்டம்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா கடந்த 2-3 நாட்களில் இண்டிகோ ஏர்லைன்ஸை வைத்து மட்டுமே கிட்டத்தட்ட 500 700 கோடி ரூபாய் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. 500 to 700 crores டிக்கெட் கேன்சல். இன்னொரு ஃப்ளைட்டில் நீங்கள் போகணும்னா 35-40,000 கொடுத்து போங்க. ஏன்னா வேற வாய்ப்பு இல்லை, வேற ஆப்ஷன் கிடையாது. பணம் இருக்கக்கூடிய நபர்கள் போவார்கள், வயிற்று வலி இருக்கக்கூடிய நபர்கள் போவார்கள். சிச்சுவேஷனை கேஷன் செய்யக்கூடிய வேலையை யார் பார்க்கிறார்? பிரைவேட் கம்பெனி பார்க்கிறது, கார்பரேட் பார்க்கிறது. அதே அரசாங்கத்துடைய கம்பெனியாக இருந்தால் நீங்க செக் செய்திருக்கலாம். நாங்க 6000 ரூபாய்க்கு மேல உங்களை ரேட்டை ஏற்ற விட மாட்டோம் என்று அங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன். எவ்ரிதிங் இஸ் வித் பிரைவேட் கம்பெனி. நவ் ஐல் டெல் யூ ஹவு Narendra Modi's government had killed this nation, had made India's casino. ஏவியேஷன் சாவ்ஸ்ல 60% இண்டிகோடைய ஷேர், ஏர் இந்தியாவுடைய ஷேர் மீதம் இருக்கக்கூடியது டூலோபாலி நீங்க பார்க்கிறீர்கள். ஆனால் இதே நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி ஒவ்வொரு விஷயத்தையும் அடானி கையில் கொடுத்து, அம்பானி கையில் கொடுத்து, இதே நிலையில் ஒவ்வொரு செக்டரையும் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். எப்படி? அடானியுடைய வெல்த், சொத்து மதிப்பு 2300 மடங்கு அதிகரித்திருக்கிறது 2014ஆம் ஆண்டிலிருந்து. He had once become the top, second richest man in the world. Adani got all 6 private airports. எந்த விதமான எக்ஸ்பர்டீஸும் கிடையாது. ஏர்போர்ட்களை மேனேஜ் செய்வதற்காக அனைத்தையுமே அடானி கையில் கொடுத்துட்டார்கள். இன்னைக்கு அடானி கையில் 6 மட்டுமல்ல 8 ஏர்போர்ட்கள் இருக்கு. மும்பை நவி மும்பை ஏர்போர்ட் உட்பட அனைத்தையுமே சேர்த்து 8 ஏர்போர்ட்கள் ஒரு தனிப்பட்ட நபர் கையில் நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். இப்போ அந்த ஏர்போர்ட்டுகளுக்கு எதிராக அதில் ஏதோ ஒரு சீர்திருத்தம் அல்ல அங்கே ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்னா அடானி நினைக்கக்கூடிய சட்டத்தை தான் நீங்கள் கொண்டு வர முடியும். வேறு சட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியாது. ரிலையன்ஸ் ஜியோவை கொண்டு வந்தது. ஜியோ ஒரு தனியார் கம்பெனி. ஜியோவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்பெனி யாரெல்லாம்? ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா, பிஎஸ்என்எல். ஜியோ பயன்படுத்திய டவர்ஸ்கள் என்ன? அனைத்துமே பிஎஸ்என்எல்லோட டவர். இன்னைக்கு பிஎஸ்என்எல்லோட நிலை பிஎஸ்என்எல் இன்னைக்கு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் பிஎஸ்என்எல்லில் 3Gக்கு மேல 4G 5G கிடைக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஏர் இந்தியா அரசாங்கத்துடைய கம்பெனி, அதை நஷ்டத்தை தள்ளி இன்னைக்கு டாடா குரூப் இருக்கு, நீங்க அதை வித்திருக்கிறீர்கள். டாடா கம்பெனி அதற்கான சொந்தக்காரர். வெறும் 18,000 கோடி ரூபாய் ஏர் இந்தியா கையில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வித்தால் கூட பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்து ஏர் இந்தியாவிடம் இருக்கு. அந்த அளவில் இந்த விஷயங்கள் மட்டுமல்ல. ஜியோ என்ன செய்தது? ஜியோ அனைத்து கம்பெனிகளையுமே முழுகடிச்சு இன்னைக்கு டூலோபாலி ஈவன் இன் கம்யூனிகேஷன் செக்டர், ஏர்டெல் அண்ட் ஜியோ. நீங்க ரீசார்ஜ் செய்ய பார்த்தீர்கள்ல, ஒவ்வொரு மாதமும் கடந்த கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒவ்வொரு மாதமும் ரீசார்ஜில் 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படி ஏறிக்கினே போகுது. 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ரீசார்ஜ் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த 10 ரூபாய் குட்டி ரீசார்ஜே கிடையாது. 100 ரூபாய் ரீசார்ஜ் கிடையாது, 200 ரூபாய் ரீசார்ஜ் கிடையாது. நேரடியாக 300 ரூபாய் ரீசார்ஜ், 700 1000 ரூபாய் ரீசார்ஜ். இந்த மாதம் நீங்கள் 1000 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் ரீசார்ஜ் செய்யும் போது அது 1050 ரூபாயாக இருக்கும். ஏன்னா வேற காம்படிட்டர் கிடையாது. Either you need to choose Jio or you need to choose Airtel. There is no other competitor. This is what Narendra Modi had done. Now I'll tell you coal mining. Coal mining யார் கையில் இருக்கு? அனைத்துமே அடானி கையில் இருக்கு. ஏர்போர்ட் எப்படி அடானி கையில் இருக்கும்? ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்கு வர்றதுக்கு அங்கே நீங்க ஒரு சமோசா வாங்கினா கூட 500 ரூபாய்,
அதுக்கு ஒரு டாக்ஸ் அடானி கிட்ட போகும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் நேரடியாக ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தின் மீது மற்ற பிரைவேட் கம்பெனிகள், சின்ன சின்ன கம்பெனிகள் 3 ரூபா 4 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்க போது, ஸ்டேட் ஓன்டு பவர் செக்டரே 4 ரூபா ஒரு யூனிட் கொடுக்கும்போது அடானி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா 7 ரூபாய்க்கு நான் வைப்பேன், நீங்க வாங்கணும். அண்ட் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பை தட். 7 ரூபாய்க்கு அரசாங்கம் வாங்கும்போது நீங்க எவ்வளவுக்கு வாங்குவீங்க? 9 ரூபா கொடுத்து வாங்குவீங்க, 12 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. ஸோ மின்சாரம் போயிடுச்சு. ஓகே, மின்சாரமும் இன்னைக்கு அடானி கையில் போயிடுச்சு. எல்ஐசி வெறும் 5 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம், மக்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்ட நிறுவனம், உலகத்தின் மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய பணத்தை 30,000 கோடி ரூபாயை அடானியுடைய கடனை அடைப்பதற்காக அரசாங்கம் பயன்படுத்தியது. டு bail out Adani, LIC have paid 30,000 crore rupees. Can you believe this? மக்களுடைய வரி பணம் சார். ஒரு தனிப்பட்ட நபருடைய கடனை அடைப்பதற்காக நாம் அந்த பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். Again, the monopoly. SEBI probe into Adani stock manipulation. செபியுடைய ப்ரோப் நடந்தது. அடானியோடைய ஸ்டாக் மேனிப்புலேஷனுக்காக எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஏன்னா அடானி தானே கிங், இந்த நாட்டுடைய கிங். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வித் அடானி, போர்ட்ஸ் வித் அடானி, எனர்ஜி, கோல், பவர், டெர்மினேஷன், டிரான்ஸ்மிஷன் அனைத்துமே அடானி. சிட்டி கேஸ், ரெனியூவபிள் எனர்ஜி அடானி, அம்பானி. சிமெண்ட், FMGC அடானி. So, what have you done? Have you created competitors? காம்படிஷன்ல யாரெல்லாம் இருக்கிறார்கள்? காம்படிஷனை நீங்க உருவாக்கினீர்களா? எந்த விதமான டெவலப்மெண்ட் மாடலை நீங்க கூறுகிறீர்கள்? 8.2% ஆஃப் GST வழியாக இந்தியா வளர்ச்சி பாதையை எட்டுவிட்டது என்று. பட் IMF and World Bank clearly say இந்தியாவுடைய ஃபேக் டேட்டாவை நம்பாதீர்கள். இந்தியா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் போலியானது, மேனிப்புலேட் செய்யப்பட்டது, அதை நம்ப முடியாது. வாலடைல் ஸ்டேட்டஸில் இந்தியாவுடைய ஒவ்வொரு டேட்டாவும் இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுடைய பண மதிப்பு டாலருக்கு எதிராக எவ்வளவு இருக்கு? 90 ரூபாய் 33 பைசா. நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கத்தில் வரும்போது எவ்வளவு இருந்தது? 58 ரூபாய் 80 பைசா, 60 ரூபாய்க்கும் குறைந்து. அன்னைக்கு இதே நரேந்திர மோடி என்ன கூறுவார்? எந்த நாட்டின் பணம் சரிகிறதோ அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வீக்கான பிரைம் மினிஸ்டர் என்று. ஏன் நேபாளுடைய பணம் சரிவதில்லை, பாகிஸ்தானுடைய பணம் சரிவதில்லை, பங்களாதேஷோடைய பணம் சரிவதில்லை, இந்தியாவுடைய பணம் மட்டும் தான் சரிகிறது. அப்போ இன்னைக்கு என்ன நடந்தது? யோர் ராங் பாலிசிஸ். இப்ப புதின் வந்திருக்கிறார் நாட்டு. ஒட்டுமொத்த இந்தியாவில் புத்தினுக்கு அந்த ஆர்த்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பக்தர்கள். டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் அவருக்கு ஒரு அர்ச்சனை, புதின் வந்தால் அவருக்கு ஒரு அர்ச்சனை, சைனாவின் பிரசிடென்ட் வந்தால் அவருக்கு ஊஞ்சல் ஆட்டுவது, ஜப்பானுடைய பிரசிடென்ட் வந்தால் அவருக்கு ஒரு ஊஞ்சல் ஆட்டுவது. இது போன்ற விஷயங்களை, நாடகங்களை ஆடி அரங்கேற்றி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை நரேந்திர மோடி கடந்த 11 ஆண்டுகளாக பார்த்து வந்திருக்கிறார். அதாவது ஒரு சூதாட்ட களத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். சூதாட்டக்காரர்கள் கையில் இந்த நாட்டை விற்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். 1%, வெறும் 1% இந்திய மக்கள் கையில் 40% இந்தியாவுடைய வெல்த் போய் சிக்கி கொண்டது. பிரிட்டிஷ் காலகட்டத்தை விட படுமோசமாக இன்னைக்கு இந்தியா இருக்கிறது. 1% மக்கள் கையில் 40% வெல்த், 99% மக்கள் கையில் ஒட்டுமொத்த நாட்டுடைய பாரம் இருக்கு. 60% is equal to 99%. 1% is equal to 40% wealth. And this is what Narendra Modi have done. Startups, Make in India, Atmanirbhar Bharat, Startup India, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். 70% startups are being failed in India. 70% of new business, they don't survive beyond 1 year. This is what Narendra Modi had done in the last 1 year. Lakhs of small business, micro and small business, சிறு குறு தொழிற்சாலைகள்,
ஏராளமான ப்ராமிசஸ்களை நரேந்திர மோடி, நிர்மலா சீதாராமன் வழியாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம், அதை கொண்டுட்டு வந்துட்டோம். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இந்தியாவுடைய முதுகெலும்பாக இருந்த அந்த சிறு குறு தொழிற்சாலைகள், எத்தனை கம்பெனிகள், சரி அதற்கு அப்புறமாவது இவர்கள்ட்ட ஏதோ புதிய பாலிசி இருக்கும் என்று பல பேர் நம்பினார்கள், முட்டு கொடுத்தார்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஹேஸ் பீன் டார்னிஷ்ட், கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவுட். எந்த துறை, பிளாஸ்டிக் துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலையன்ஸை தாண்டி நீங்க ஒரு டம்ளரை கூட உங்களால் தயாரிக்க முடியாது, ஒரு மக்கு கூட உங்களால் தயாரிக்க முடியாது. பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் you have to buy from Reliance industry. There is no other vendor in India. This is what the monopoly says. ஒட்டுமொத்த ரீட்டைல் செக்டர், எந்த பிராண்ட் எடுத்துட்டீங்கன்னா கூட எல்லா பிராண்டுமே இன்னைக்கு ரீட்டைல் செக்டர்ல இருக்கக்கூடிய பிராண்ட், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரிலையன்ஸ் அம்ப்ரேலாவுக்கு கீழே வந்து விட்டது. அவரை தாண்டி எந்த பிஸ்னஸையும் நீங்க செய்ய முடியாது. ஒட்டுமொத்த கம்பெனியை வாங்கிடுறாரு. அந்த கம்பெனியை வாங்கிட்டு இதுக்கப்புறம் வேற யாரும் இருக்கக்கூடாது, அந்த கம்பெனி அழி, வாங்குறதே அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கம்பெனி முழுங்கக்கூடிய வேலை. நாளைக்கு காம்படிஷன் இருக்காது, நான் வச்சதான் சட்டம். ₹1 பேனாவை ₹100 சொன்னா நீங்க ₹100 கொடுத்து வாங்கணும். கோல்ட் ஸ்டோரேஜ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியா மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த நிறுவனம். நீங்க ரேஷன் எல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அந்த ரேஷனுக்கான ப்ரொக்யூர் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்கள் அரசாங்கத்துடைய நிலம், அனைத்துமே அடானி கையில் கொடுத்து கோல்ட் ஸ்டோரேஜ், சைலோஸ் எல்லாம் கட்ட சொல்லி அடானி இன்வெஸ்ட்மெண்ட் செய்து இன்னைக்கு என்ன பண்றார், ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சரை கண்ட்ரோல் பண்ணி. நீங்க ஆப்பிள் பழம் எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க? ₹250, ₹300, குறைஞ்சபட்சம் ₹200. அடானி எவ்வளவுக்கு வாங்குறாரு? ₹35, சில வாட்டி ₹20. கொண்டுட்டு வந்து அடுக்கிட்டு போ, வேற வழி இல்லை. கோல்ட் ஸ்டோரேஜ் என் கையில் இருக்கு, அரசாங்கத்தின் கையில் இல்லை, கோல்ட் ஸ்டோரேஜ் என் கையில் இருக்கு. விற்கலைன்னா அணுகி போகும். வைக்கக்கூடிய இடம் என்னட்டு தான் இருக்கு, நீ எனக்கு தான் கொண்டாந்து விற்கக்கூடிய அந்த கட்டாயம். விவசாயிகள் வேற வழி இல்லாமல் அடானிக்கு வித்துட்டு போறாங்க. This is what the government had done. Lakhs and lakhs of people are on road jobless, வேலை இல்லாம. ஏன்னா அரசாங்க கம்பெனிகள் மக்களுடைய வேலைக்கான பாதுகாப்பை கொடுத்தது, ஷூரிட்டி கொடுத்தது, அஷ்யூரிட்டி கொடுத்தது. இன்னைக்கு தனியார் கம்பெனி 10 பேர் வேண்டாம், ஒரு ஆளை வச்சு நீங்க வேலையை வாங்குங்க. இன்ஃப்ளேஷன், விலைவாசி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சம்பளம் ₹20,000 இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை நீங்க நடத்தி வந்த, சேமிப்பு இருந்தது. ₹2,000 சிட்டை போட்டு தங்கத்தை வாங்கினீங்க, வருஷத்துக்கு ஒரு 5 கிராம் 10 கிராமாச்சும் நீங்க வாங்கினீங்க, இருந்ததா இல்லையா? சீட்டு போடுவீங்க, ₹1,00,000 சீட்டு, 50,000 சீட்டு, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு கடனை கட்டிடுவீங்க. இன்னைக்கு ₹1,00,000 சம்பளம், ₹50,000 சம்பளம், அப்பாவும் சம்பாதிக்கிறாரு, மகனும் சம்பாதிக்கிறாரு, மனைவியும் சம்பாதிக்கிறார். ஆனா மாத கடைசியில் 0. There is no balance, there is no savings. 45 வருஷத்துல இல்லாத இந்த சேவிங் டெபிசிட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. We have gone back 45 years back. இந்த பிரைவேட்டைசேஷனுக்கான அந்த உண்மையான முகத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். டோன்ட் see that ஏர்போர்ட்ல தானே சார் நடக்குது, நாங்க ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், எங்களுக்கு என்ன ஏர்போர்ட். இந்த மொனோபலிங்கிற இந்த விஷயம் ஒவ்வொரு துறையிலும் திணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து, போடக்கூடிய துணியில இருந்து, நடக்கக்கூடிய இந்த சாலையில இருந்து, பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துல இருந்து, சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து, பள்ளியில இருந்து, மருத்துவத்தில இருந்து, அனைத்துமே இன்னைக்கு தனியார் மயம். தனியார் மயத்தை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டை தனியார் மயமாக்கி சூதாட்டக்களமாக மாற்றிவிட்டார்கள். அதை கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகள், அது RBI ஆக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அல்ல அரசாங்கத்தை சரியாக நீங்க தேர்வு செய்யுங்கள் என்று கூறக்கூடிய அந்த ஓட்டு சட்டங்களாக இருக்கட்டும், ஓட்டு உரிமைகளாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், அனைத்தையுமே மோடி மயமாக்கி விட்டார்கள், குஜராத் மயமாக்கி விட்டார்கள். யாருக்காக? 1% அந்த பணக்காரர்களுக்காக. இன்னைக்கு மக்கள் கதறினால் என்ன, பேட் ஏதோ என்னுடைய மகளுக்கு ஒரு பேடை கொடுங்கள், ஸ்டே ஃப்ரீயை கொடுங்கள் என்று அந்த
கதறக்கூடிய தகப்பனாருடைய நிலைதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய நிலை இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியலை. வாட் டு டூ வி டோன்ட் நோ. பீகார்ல விரட்டி அடிச்ச கட்சி தான் இது. இன்னைக்கு அதே பீகார்ல ரூல் செய்து கொண்டிருக்கிறது. திருப்புறக்குன்றத்தில் என்ன நடந்தது அதையும் நீங்க பார்த்தீர்கள். அதாவது ஹிந்து முஸ்லிம் இது எல்லாமே ஒரு கந்தொடைப்பு மட்டும்தான். ஆனால் அண்டர் கிரவுண்டில் நடந்த விஷயங்கள் இதுதான். மொனோபொலி அண்ட் டூலோபொலி. ஒரு நபர் அல்ல 2-3 நபர்கள் கையில் ஒட்டுமொத்த செக்டரை கொடுத்து விடுங்கள். மினிமம் கவர்மெண்ட் அண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்கிற பெயர்ல, பிரைவேடைசேஷன் என்கிற பெயர்ல, திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடி had done. Hope you understood this deeply and please share this video. இந்த வீடியோவை பகிருங்கள். ஏராளமான நபர்களிடம் போனால் மட்டும்தான் இந்த உண்மை அவர்களிடம் போய் சேரும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இந்த வேலையை நீங்க பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை தாண்டி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை எதிர்பார்ப்பேன். தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். என்னால் முடிந்த நபர்களுக்கு நான் பதிலும் கொடுப்பேன். உங்களால் முடிந்த உதவியை அருகில் எழுதியிருக்கக்கூடிய QR கோடு. எதற்காக நாங்கள் இதெல்லாம் கூறுகிறோம்? காரணம், சின்ன டீம், எங்களுக்கு வேற வழி இல்லை. காலையில 9 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை இந்த வேலை தான் நாங்கள் பார்க்குறோம். வேற எந்த வழியும் கிடையாது. எங்களை முடக்கி இருக்கிறார்கள். எங்களை எந்த அளவு முடக்கி இருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, எங்களுடைய ஒரு நாள் எங்களுடைய வீடியோக்கள் 10,000 வியூஸை கூட தொடுவதில்லை. 1 லட்சம் வியூஸ் போனா $40. $40 எவ்வளோ? 3,500 ரூபாய். அதிகபட்சம் 4,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு 15 நபர்கள். இந்த சேனலில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் 15 பேர். ஒரு நாளைக்கு ஒரு சேனலை நடத்துவதற்காக தேவைப்படக்கூடிய சாதாரணமான செலவுகள் குறைஞ்சபட்சம் 10,000 to 15,000 ரூபாய். சில வாட்டி 20,000 கூட ஆகும். மின்சாரம், மற்ற விஷயங்கள், ஒரு நபருடைய சம்பளம், மற்ற விஷயங்கள். அதனால்தான் இந்த விஷயத்தை நாங்கள் கூறுகிறோம். ஒரு உண்மையான ஊடகமாக இருப்பது ரொம்பவே கடினமான விஷயம். ஒரு உண்மையை தைரியமாக எடுத்துக்காட்டுவது அதைவிட கடுமையான விஷயம். இன்னைக்கு இந்தியா எப்படி தடுமாடி கொண்டிருக்கிறதோ, எப்படி மொனோபொலி வழியாக இந்த கோதி மீடியாவை முடக்கி விட்டார்களோ, அதன்படி நாங்களும் மாற தயாராகவில்லை. அதனால்தான் இந்த போராட்டம், விடுதலைக்கான போராட்டம், இந்தியாவிற்கான போராட்டம், இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை, டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் உங்களுடைய பங்கையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கான வழிகளை நான் கூறிவிட்டேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஆல்சோ சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.